ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக்கை ஆல்கஹால், முட்டை, பட்டர், ஓவன்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம். கேக் ரொம்ப நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த ப்ளம் கேக்கில் ரெய்சின்ஸ், நட்ஸ், டூட்டி, ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட் அப்படியே நம்ம கடையில் வாங்குறோம்ல அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுனால இந்த கேக் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட் அண்டு டேஸ்டியான ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ப்ளம் கேக்குக்கு நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நட்ஸை சோக் பண்ணிடலாம். ஒரு பவுலில் அரை கப்பு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஆல்கஹாலுக்கு ஆப்ஷனல் தான் இந்த ஆரஞ்சு ஜூஸு. இப்போ இதில் கருப்பு திராட்சை 2 டீஸ்பூன், உலர் திராட்சை 2 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பாதாம் 2 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண கேஷ்யூநட் 2 டீஸ்பூன், பச்சை கலர் டூட்டி ஃப்ரூட்டி 2 டீஸ்பூன், சிகப்பு கலர் டூட்டி ஃப்ரூட்டி 2 டீஸ்பூன், ரெட் செரி 2 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண டேட்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நட்ஸோட அளவு இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் போல் இதை விட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு சோக் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கேக்குக்கு தேவையான கேரமல் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1/3 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். சுகர் மெல்ட் ஆகட்டும். இதை இப்போதைக்கு டச் பண்ண வேணாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சுகர் நல்லா கரைஞ்சி இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தோம்னா இது நல்ல தேன் கலரில், அதாவது கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதில் 1/3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்குறப்ப பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மறுபடியும் கட்டிப்பட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கேக்குக்கு நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த கேரமல் தான் கேக்குக்கு நல்ல கலர் தரும். இப்போ கட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நான் 6 இன்ச்சு உள்ள கேக் டின் எடுத்திருக்கேன். இதை பட்டரால் ப்ரஷ் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீஸ் பண்ணதும் இதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் பட்டரால் மறுபடியும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லையும் பேப்பர் சேர்த்துட்டு பட்டரால் க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹோம்மேட் அவன் செட்டப் பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது பேக்கிங்காக யூஸ் பண்ணுற சால்ட்டு தான், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டால் கவர் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் பால் 1/3 கப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1/3 கப்பு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கணும். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே சல்லடையை வச்சிடலாம். இப்போ இதில் மைதா மாவு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். பவுடர்ட் சுகர் 1/4 கப்பு சேர்த்துக்கணும். இதை மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ண சுகர் தான். இதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பட்டை பொடி 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பொடி 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பட்டை பொடி, சுக்கு பொடி, ஜாதிக்காய் பொடி இது 3மே கேக்குக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும். முடிஞ்சளவு இந்த 3 பொடிகளையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம்னா பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே சல்லடையை வச்சுட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சலிச்சுக்கணும். இப்போ இது ரெண்டுமே மாவோட கலக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி ஹார்டாக கலக்காமல் சாஃப்டாக கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நான் பேக்கிங் பவுடர் அண்டு பேக்கிங் சோடா லாஸ்ட்டில் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம கேக் பேக் பண்ணுறப்ப கேக் நல்லா உப்பி புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இப்போ இந்த பேட்டர் செக் பண்ணோம்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதை உடனே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் டின்ல சேர்த்துடலாம். அதே மாதிரி இது ரெண்டையும் கலந்ததும் நம்ம உடனே பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா பேக்கிங் சோடா அண்டு பேக்கிங் பவுடரோட ஆக்டிவேட் கம்மியாயிரும். நம்ம செய்கிற கேக் ஹார்ட் ஆகிறது இதனால தான். பேட்டரை சேர்த்ததும் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு நான் இப்போ டெக்கரேட் பண்ணாமல்
கேக் பேக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ இதை உடனே நம்ம ஹோம்மேட் ஓவனான ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்துக்குள்ளே இதை சேர்த்துக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும். இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 40 to 45 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஓவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 35 to 40 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாக்டாக எனக்கு 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கேக்கு வந்து நட்ஸால் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போவே கேக்கு பார்த்தோம்னா நல்ல புசு புசுன்னு பேக் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். சென்டர் மட்டும்தான் பேக் ஆக வேண்டியிருக்கு. நான் இந்த மாதிரி கேஷ்யூநட்டை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கேக்குக்கு மேலே சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நட்ஸை வந்து நம்ம பேட்டர்லேயே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கேக்கை வந்து கார்னிஷ் பண்ணியிருந்தோம்னா கேக்கு வந்து பேக் ஆகிறப்ப இந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து பார்க்குறதுக்கும் அப்படைசிங்காக இருக்காது. இதோட கருப்பு திராட்சை அண்டு டூட்டி ஃப்ரூட்டியாலையும் நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். 35 மினிட்ஸ் கேக் வந்து ஓரளவுக்கு பேக் ஆனதும் நம்ம நட்ஸு சேர்த்தோம்னா அது வந்து உள்ளே போகாது. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துடாமல் சீக்கிரமாக கார்னிஷ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் பேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு மொத்தமாக 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். டூத் பிக் வந்து கிளியராக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படைசிங்காக கேக் வந்து பர்ஃபெக்டாக புசு புசுன்னு பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை உடனே நம்ம வயர் ரேக் மேலே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ஆறுற வரைக்கும் டவலால் கவர் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் மாயிஸ்டாக இருக்கும். இப்போ கேக் ஆறிடுச்சு. இதை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். கேக்கை வந்து திருப்பிட்டு கீழே போட்டிருந்த பேக்கிங் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சைடில் உள்ள பேக்கிங் பேப்பரையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கை கட் பண்ணிடலாம். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். அதுவும் கிறிஸ்மஸ்னால் ப்ளம் கேக்குனாலே நம்ம வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டிலையே ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டி அண்டு சாஃப்டான ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.